ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டிஎஸ் சமையல். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு நூடுல்ஸ் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வெஜிடபிளெல்லாம் சேர்த்து இதுக்காக முட்டைக்கோஸு, கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் தக்காளி பழம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காய்ஞ்ச பின்னாடி நம்ம கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, பீன்ஸ், கேரட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 1.5 தக்காளி பழத்தையும் சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் முட்டைக்கோஸும் சேர்த்திருக்கிறேங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் நூடுல்ஸில் இருக்கக்கூடிய அந்த மசாலாவை சேர்த்திக்கலாம். 2 பேக்கெட் மசாலா சேர்த்திருக்கிறேன். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். சின்ன பேக்கெட்டு 2 கட்டி அளவு நூடுல்ஸ் தான் சேர்த்த போகிறாங்க. இந்த அளவுக்கு இதுக்காக 2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இப்போ இது நல்லா தண்ணியில் முழுகிற மாதிரி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். நல்லா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. இப்போ நல்லா வெந்து வந்ததையும் நம்ம மீதி இன்னொரு பேக்கெட்டு நூடுல்ஸ் மசாலாவும் சேர்த்திடலாம். ஆல்ரெடி ஒரு 2 பேக்கெட் சேர்த்திருக்கிறேன். இப்போ இன்னொரு பேக்கெட் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லாயிருக்கும். 6 நாளும் அது ஜூஸியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. நல்லா நாக்குக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. யம்மியாக. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.